அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். வெனிசுவேலா தொடர்பாக பார்ப்போம். வெனிசுவேலா தொடர்பாக நேற்று நீங்கள் நிக்கலஸ் மடுரோ அவர்களை கைது செய்து நாடு கடத்தினார்கள் என்ற செய்திகளை ஏற்கனவே நீங்கள் கூறினீர்கள். இன்றும் கூட மேலதிக தகவல்கள் இருக்கின்றது. அவரை இப்பொழுது நியூயார்க் சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு நேயர்களுக்கு கூறுங்கள், இந்த தாக்குதல் தொடர்பாக, இந்த கைது தொடர்பாக எவ்வாறு இதை கையாண்டார்கள் என்று கூற முடியுமா? என்றால் ஒரு நாட்டுக்குள் சென்று குறிப்பிட்ட இடத்துக்குள் தாக்குதலை மேற்கொண்டு அங்கே ஊடுருவி அவரை அங்கிருந்து எடுத்து நாடு கடத்தியிருக்கிறார்கள் என்றால் இலகுவான விடயம் இல்லை. அந்த கட்டம் கட்டமாக எவ்வாறு இதை கையாண்டார்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? என்னென்று சொன்னால், இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை ஓவரோலா நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிறப்பான நடவடிக்கை. அது படைத்துறை ரீதியாக அவர்கள் படைத்துறை ரீதியாக நேரடியாக மோதுவதொன்று, ஆனால் உள்ளுக்குள்ளேயே இறங்கி புலனாய்வுத்துறையை உள்ளுக்குள் இறக்கி எதிரியை பலவீனப்படுத்தி அதற்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தி தங்கள் மிஷன், ஒரு மிஷன் என்று சொல்லலாம், அந்த மிஷனை முடிப்பது ஒரு சாமர்த்தியம் வேண்டும். உதாரணமாக நீங்கள் 2011ஆம் ஆண்டு ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தானில் வைத்து படுகொலை செய்த போது இதே டீம் தான் வேலை செய்திருந்தது, டெல்டா படையணி. ஆனால் அப்போது ஒரு உலங்கு வானூர்தி சேதமடைந்து அதில் கைவிட்டு விட்டு வந்திருந்தார்கள். ஆனால் அந்த நடவடிக்கை 40 நிமிட நடவடிக்கை என்று சொல்லியிருந்தார்கள். அதில் கைது செய்யவில்லை, சுட்டுக் கொண்டார்கள். ஆனால் இது அதை விட குறைவு, 30 நிமிடம் 30 மினிட்ஸுக்குள்ள எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இது தொடர்பாக இப்ப இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் நியூயார்க் டைம் என்ன சொல்லி இருக்குது என்று சொன்னால், அதாவது ஆகஸ்ட் மாதம் அளவில் இந்த அமெரிக்காவின் CIA உள்ளுக்கு இறங்கிட்டது, களத்துக்கு இறங்கிட்டது. அவர்கள் உள்ளுக்குள் இறங்கி அதுவரையிலும் இவர்களால் அந்த CIA கண்டறிய முடியவில்லை. அவர்கள் இவரின் நடமாட்டம், எங்கெங்கு தங்குகிறார், என்ன சாப்பிடுகிறார் என்று கூட சொல்லி இருக்கிறாங்க. என்ன பெட் வச்சிருக்கிறார், இவற்றை இன்ன சர்க்கிள் என்ன, ஆரோட நெருக்கமாக இருக்கிறார், எல்லா தகவல்களும் வந்திருக்கின்றது. ஒன்று CIA உள்ளுக்கு ஊடுருவியவர்கள், இரண்டாவது அமெரிக்காவுடைய ஸ்டெல்த் ட்ரோன்ஸ் என்று சொல்றோம் அது, மற்றது சேட்டலைட். இவ்வளத்தையும் யூஸ் பண்ணி, அவங்களோட டெக்னாலஜி அவ்வளத்தையும் யூஸ் பண்ணி முற்று முழுதாக எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி விட்டார்கள் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெசத் அவருடைய கூட்டுப்படை தலைமையகத்தின் தலைவர் ஜெனரல் டான் ஹெயின் சொல்லி இருக்கிறார், இந்த ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்று சொல்றது இந்த நடவடிக்கை. இந்த நடவடிக்கை மாதங்களாக தாங்கள் திட்டமிட்டதாகவும் பல தடவைகள் ஒத்திகை பார்த்ததாகவும், டெக்சஸ் பகுதியில் கூட ஒத்திகை பார்த்ததாகவும், டிசம்பர் மாத இறுதியில திருப்புக்கள் எல்லாம் ரெடி, தாங்கள் அந்த தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருந்ததாகவும் கெயின் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த காலநிலை பெருசாக சரியாக இல்லை என்றதால் தாங்கள் அதை பிற்போட்டு கொண்டு வந்ததாகவும், வெள்ளிக்கிழமை இந்த காலநிலை நல்ல சாதகமாக இருந்த போது உடனடியாகவே தாங்கள் ட்ரம்பை தொடர்பு கொண்ட போது இரவு 11 மணி அளவில் ட்ரம்ப் அதற்கு பச்சை கொடி அப்ரூவலை வழங்கியதாகவும், வழங்கிய பிற்பாடு இந்த நடவடிக்கை ஆரம்பித்திருந்தது. நடவடிக்கையில் அமெரிக்காவின் டெல்டா படையணி, அதுதான் சிறப்பு படையணி, கிரீன் பேரட் என்றும் அதை சொல்றது 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட படையணி. அது பல இடங்களில் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆனால் எல்லாம் வெற்றிகரமாக முடிந்தது என்றும் இல்லை. பல இடத்தில் அது தோல்வியையும் சந்தித்திருக்கின்றது, இழப்புகளையும் சந்தித்திருக்கின்றது. அந்த அணிதான் இதுக்கு தயார்படுத்தப்பட்டது. அது அவர்கள் சிறப்பாக பயன்படுத்துவது MH6 MH60 வகை பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் என்று சொல்றது, மற்றது சினூக் ரக ஹெலிகாப்டர்கள். இந்த உலங்கு வானூர்திகள் நைட் ஹண்டர் என்று சொல்றது, இரவு நேர வேட்டையாளர்கள் என்று சொல்றது. அதுக்குரிய அத்தனை எக்யூப்மெண்ட்டும் அதுல இருக்கு. ஆனால் அதற்கு உதவியாக கிட்டத்தட்ட 150 விமானங்களை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். கூடுதலாக F-22 ரக ஸ்டெல்த் விமானங்கள்,
அந்த விமானங்கள் மற்றது F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானங்கள், இந்த விமானங்களின் ஊடாக அதற்கு முன்னரே இவர்கள் நிக்கோலஸ் மடுரோவின் பாதுகாப்பணி, அதாவது ஏவுகணை எதிர்ப்பு பிரிவுகளில் பலரை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். பலவற்றை செயலிழக்க செய்து விட்டார்கள் எலக்ட்ரானியல் வார்ஃபேர் மூலம். அவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் சைபர் தாக்குதல் மூலம் எலக்ட்ரிசிட்டியை நிப்பாட்டியதாக. கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் மக்கள் அங்க மின்சாரம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அவ்வாறு அதை நிறுத்திய பிற்பாடு இந்த தங்கள் வசம் வராத ஏவுகணை தொகுதிகள் புக் MK வகை ஏவுகணைகள், அடுத்தது S-400 S-300S ரக ஏவுகணைகளை தாக்கி அளித்திருக்கிறார்கள். அதே போல வெனிசுலாவின் Su-30 ரக விமானங்கள் மற்றது F-16 விமானங்களும் அவர்களிடம் நின்றது, அதுகளையும் தாக்கி அளித்திருக்கிறார்கள். அவைகளை அளிக்கிற அதே சமயம் இந்த உலங்கு வானூர்திகள் கடல் மட்டத்தோடு பறந்து சென்று அங்கு தரை இறங்கி இருக்கின்றன. தரை இறங்கி கிட்டத்தட்ட அவர்கள் தரை இறங்கும் வரையும் இவர்கள் அந்த பிரதான விமான நிலையத்தை தமது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருந்தார்கள். தரை இறங்கி இந்த சிறப்பு படையணியினர் அவர்களை கைப்பற்றியதாக கூறப்படுகின்றது. அப்ப கைப்பற்றி உடனடியாகவே அவர்கள் கடல் பகுதியில் இருந்த கடற்படை கப்பலுக்கு உடனடியாகவே கொண்டு வந்து விட்டதாக கூறப்படுகின்றது. இதில் அவர் பீட் ஹெசத்துக்கு கூறும்போது கூறியிருக்கிறார், ஒரு உலங்கு வானூர்தி அதில் சேதமடைந்தது என்று சொல்லியும், எனினும் அது பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருந்தது என்று சொல்லியும், இதில் டெல்டா படையணியும் 160வது சோர் ஹெலிகாப்டர் கரிபியன் படையணியைச் சேர்ந்த, அதாவது ஹெலிகாப்டர் படையணியைச் சேர்ந்த படையணியும் இதில் ஈடுபட்டதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் நியூயார்க் டைம் இன்னொன்றை கூறியிருக்கின்றது. இந்த டிசம்பர் 23ஆம் தேதி ட்ரம்ப் நிக்கோலஸ் ஓட கதைத்து பேசியிருந்தாராம். அப்போது பேசும்போது அவர் கூறியிருந்தார், துருக்கி ஏடகனோட தான் பேசியதாகவும் துருக்கிக்கு அவரை போகச் சொல்லியும் தாங்கள் அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் கூறியிருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு மடுரோ அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. அதன் பிற்பாடுதான் இந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த நடவடிக்கை புதுவருடத்துக்கு முதல் நடந்திருக்க வேண்டியது. பாதகமான காலநிலையா அவர்கள் அதை பிற்போட்டிருக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், முற்று முழுதான புலனாய்வுத்துறையின் தோல்வி, புலனாய்வுத்துறையின் தோல்வி. மற்றது மடுரோவின் அரசு தலைவர் மாளிகையை பொறுத்தவரையில் சிறப்பு படையணி அதுக்கு பாதுகாப்பை வழங்குவார். அவர்கள் எங்கு போனார்கள் என்றும் தெரியவில்லை. இப்ப பெருமளவான ஆட்கள் உள்ளுக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். CIA உள்ளுக்கு கடுமையாக வேலை செய்திருக்கிறது. ஆனால் அது என்னன்னு சொல்றது, ஒரு துல்லியமான மிகவும் திட்டமிடப்பட்ட ஒருங்கிணைந்த தாக்குதல். அதில் மாற்று கருத்தில்லை. அது ஒரு சிறப்பான படை நடவடிக்கை என்பதான் அதை கூறலாம். துரோகச் செயல் என்று சொல்லுவீர்கள். உள்ளே இருந்து தகவல்களை கொடுத்து நிச்சயமாக அந்த தகவல்கள் கொடுத்தவர்களுக்கு அமெரிக்கா நிறைய டாலர்ஸை அள்ளி வழங்கி இருக்கும். வழங்காமல் அவர்கள் இந்த உதவியை செய்திருக்க மாட்டார்கள். நான் அப்படி கூறுவதில் தவறு இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. இல்லை, அவற்றை தலைக்கு $50 மில்லியன் விதித்திருந்தார்கள். பைடன் $25 மில்லியன் விதித்திருந்தார். ட்ரம்ப் அதை டபுள் ஆக்கியிருந்தார். இப்ப அந்த $50 மில்லியன் பல பேர் இப்போது மில்லியனர்ஸா வந்திருப்பார்கள். அவர்களுக்கு அமெரிக்காவில் இருப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கும், பங்களாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த நோட்டை பிரிண்ட் பண்ணி இந்த கடனாளியானது இதுதான். எல்லோருக்கும் அள்ளி கொடுப்பது, தங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். கொடை வள்ளல்கள் இல்லையா? சரி, என்னிடம் இருக்கின்ற கேள்வி என்னவென்றால், ஒரு நாட்டுக்குள் சென்று, அந்த இறமையுள்ள நாட்டுக்குள் சென்று பொதுமக்களுடைய கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கே இப்போ என்ன விதமான சேதங்கள் ஏற்பட்டது என்று இப்பொழுது வெளியில் வராது, உடனடியாக வராது. இனி அமெரிக்கா அதை கட்டுப்படுத்தும் என்றால், இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் CIA அங்கே இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அவர்கள் அதை என்ன செய்திகள் வெளியில் போக வேண்டும் என்ற விதத்தில் அவர்கள் அதை கட்டுப்பாட்டோடு வைத்திருப்பார்கள். ஆனால் மார்க்கோ ரூபியோ கூறுகிறார், தாங்கள் வெனிசுவேலாவோடு போரில் ஈடுபடவில்லை என்று கூறுகின்றார். போரில் ஈடுபடவில்லை என்று சொல்வது உண்மையா? அப்படி இல்லை, போரில் ஈடுபட்டவர்கள் இதை பின்வாங்கி ஏனைய நாடுகளிலிருந்து தங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ட்ரம்பின் பேச்சை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடம் பேச்சு. அதில் அவர் கூறியிருக்கிறார், தங்களிடம் 2 திட்டங்கள் இருந்தது. முதலாவது, இந்த திட்டம் தோல்வியடைந்தால் அடுத்தது தரைவழி தாக்குதல் அல்லது வான்வழி தாக்குதல் திட்டம் இருந்தது என்று சொல்லி, இனிமேல் அதுக்கு தேவையில்லை.
ரூபியோ கூறுவது அந்த இரண்டாவது திட்டத்தை என்றால் இவரை கைப்பற்றிய உடனே அமெரிக்கா கூறிவிட்டது இனி இந்த தாக்குதல் முடிந்து விட்டது என்று சொல்லி. ஏனென்றால் இனி அமெரிக்கா சொல்வதைத்தான் அங்கு இருப்பவர்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்ப மார்க்கோ ரூபியோ கூறியது போல போரை நடத்தவில்லை என்று அவர்கள் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இப்போது உக்ரைன் ரஷ்யா போரை மாதிரி அல்லது ஈரான் இஸ்ரேல் போற மாதிரி இல்லாமல் ஒரு சிறப்பு படை நடவடிக்கை என்று இதை அவர்கள் வரையறுத்து கொள்ளலாம். போர் என்று இல்லாமல் இப்ப ரஷ்யாவும் உக்ரைன் மீது ஒரு சிறப்பு படை நடவடிக்கை என்று கூறியது. ஆனால் எது எவ்வாறோ அது இறமையை மீறியதாகத்தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இது தொடர்பாக பல நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யா கூறியிருக்கின்றது அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று. சீனாவும் கூறியிருக்கின்றது அவரை, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. 2024 ஆண்டு நடந்த தேர்தலில் போது இப்போது ட்ரம்ப் கூறுகிறார் இந்த மச்சோடாவுக்கு, அதாவது நோபல் பரிசு பெற்றவருக்கு அங்கு ஆதரவுகள் இல்லை என்று. அப்படி என்று சொன்னால் மடுரோ அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது உண்மையாக வருகின்றது இங்கு. அப்ப தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருத்தரை, அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தரை கடத்தி கொண்டு வர இந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை எந்த தீர்மானத்துக்கும் கட்டுப்படாமல் செய்வது என்பது அது இனிமேல் இந்த ஐக்கிய நாடுகள் சபையோ மனித உரிமைகள் ஆணைக்குழு இதுகளெல்லாம் உலகத்திலே ஒரு சேர்த்திறனற்றதாக இருக்க போதான் இருக்கின்றது. இது திங்கட்கிழமை இடம்பெறப் போகின்ற இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் தான் இதில் தெரிய வரும். ஏனென்று சொன்னால் அதில் உள்ளவர்களில் உண்மையில் இதில் ஒரு மாற்றம் வராவிட்டாலும் அதில் உள்ள நாடுகள் இனிமேல் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். அன்றைக்கு ஒருவர் கூறும்போது, ஒரு மேற்குலக படைத்துறை அவதானிதான் கூறும்போது கூறியிருந்தார், இனி ரஷ்யா ஜெலன்ஸ்கியை கடத்தி கொண்டு போகலாம், தாய்வான் அதிபரை சீனா கடத்தி கொண்டு போகலாம். அப்ப இப்ப சீனாவில் ஒரு குண்டு வெடிப்பை வச்சு விட்டு இவர் தான் குண்டை வைத்தார் என்று கடத்தி கொண்டு போகலாம். அப்படி சிறிய நாடுகள் பெரிய நாடுகளால் விழுங்கப்படலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் அமெரிக்கா இந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் மச்சோடாவை அவர் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். இனி தாங்கள்தான் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிரந்தரமான ஒரு மாற்றம் கொண்டு வரைக்கும் தாங்கள்தான் அந்த வெனிசுவேலாவை இயக்கப் போவதாக கூறுகிறார். அப்படி என்றால் தங்களுக்கு தோதானவர்கள் தங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒருவரை தேடும் வரை அமெரிக்கா அங்கே இருக்கும். அதன் பின்னர் அவரை தேர்தல் மூலமாக அங்கே கொண்டு வந்துவிட்டால் இவர்களுக்கு இலகுவாகிவிடும். அப்படி போல் இருக்கின்றது. அப்படித்தான் அவர்களுடைய திட்டம் இருப்பது போல் தெரிகிறது. சரி, இப்பொழுது அவரை அங்கிருந்து நாடு கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து இப்பொழுது நியூயார்க் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அடுத்தது என்ன? உண்மைதான். இப்போது அடுத்தது என்ன, அவர் உண்மையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் நியூயார்க்கு கொண்டு வரப்பட்டார். அப்போது வரும்போது அவர் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி கூறிக்கொண்டு அதில் நடந்து வந்ததை எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அவர் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ட்ரம்பை பொறுத்தவரையில் இதை ஒரு தனக்குரிய ஒரு ஸ்டண்டாக இப்ப நீங்கள் பார்க்கலாம். அவர்களோட படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நடவடிக்கை அவர்கள் லைவ்ல பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப ஒசாமா பின் லாடனை சுடும்போது பராக் ஒபாமா, கிளாரி கிளின்டன் அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தது போல இவர்களும் அதை பார்த்து கொண்டிருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. இதற்கு இலோன் மஸ்க் கூட மிகப்பெரிய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் ஒரு செய்தி வந்திருந்தது, இந்த 2026 ஆண்டு இடைக்கால தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலிலும் இலோன் மஸ்க் குடியரசுக் கட்சியை தான் ஆதரிப்பார், அதற்குத்தான் நிதியை வழங்குவார் என்று கூறப்பட்டிருந்தது. இப்ப இந்த தேர்தலுக்கு இந்த 2026 ஆண்டுக்கு ட்ரம்புக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஆனால் ட்ரம்ப் வந்தது அமெரிக்காவில் இருக்கின்ற ஊழல்களை ஒழித்து அமெரிக்காவில் ஒரு முன்னேற்றத்தை உள்நாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அது இப்போ படிப்படியாக வெளிநாட்டுக்கு மாறி இருக்கிறதே தவிர உள்நாட்டில் அவரால் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத நிலையாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது என்னென்று நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்போ வெனிசுலாவில் வெனிசுலாவை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்ப வெனிசுலாவில் பெருமளவான ஆயில் நிறுவனங்களை அமெரிக்கா தான் நிறுவி இருந்தது. அதற்குரிய தொழில்நுட்பத்தையும் அமெரிக்கா தான் வழங்கி இருந்தது. இப்ப கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் போது கூட அங்கிருந்த F-16 ரக விமானங்கள், வெனிசுலாட்ட இருந்த F-16 ரக விமானங்கள் கூட அமெரிக்காண்ட விமானங்கள் தான். ஆட்சி மாறியபடியால் அங்கு காட்சிகள் மாறி இருந்தது.
அப்ப இப்ப திருப்ப அதனை புதுப்பித்து அமெரிக்காவின் செப்ரோன் போன்ற பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் அங்கு சென்று எண்ணெயை விற்க போவதாக இப்போது கூறியிருக்கிறார்கள். தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கு போக போகிறது, பெரும் கம்பெனிகள் போக போகிறது என்று. ஆனால் யாருக்கு எண்ணெயை விற்க போகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. சீனா இதில் அதிகம் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் சீனாவின் எரிபொருட்களில் அதிக அளவு வெனிசுலாவிலும் சீனா வாங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அமெரிக்காவின் தடைகளை பயன்படுத்தி சீனாவும் இந்தியாவும் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்குகிறது. அப்ப அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ் இல்லாமல் போகும் போது இனி சீனாவை பொறுத்தவரையில் முற்றுமுழுதாக ரஷ்யாவில் தங்கியிருக்க வேண்டிய அல்லது ஈரானில் தங்கியிருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இப்ப ஈரானில் தங்கியிருக்க வேண்டிய நிலையிலும் இப்போது இந்த சோமாலி லேண்டின் பிரகடனம் அந்த கடல் பழியையும் தடுக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதாவது மறைமுகமாக ஈரானை சுற்றி வளைப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஈரான், அதாவது அமெரிக்கா முன்னர் எப்படி இருந்ததோ, அதாவது நாங்கள் சிந்திப்பதற்கு முதல் அவங்க 10-20 வருஷம் முன்னே நோக்கித்தான் அவங்களோட சிந்தனை இருக்கும். அதே போலதான் சீனாட்ட கிட்டத்தட்ட 60-80% பொருட்கள் இப்போது கிரீன் எனர்ஜிக்கு மாறிவிட்டார்கள். உலகிலேயே அதிக அளவு கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணுவது சீனா தான். அப்ப அவங்களுக்கு ஃபசில் ஃபியூவல் இனி படிப்படியாக அவங்க குறைஞ்சு கொண்டுதான் வருமே வழி அதுக்கான தேவை இருக்க போவதில்லை என்றது. அவ்வாறு தேவை இருந்தாலும் இப்போது அவர்களுக்கு தெரிகிறது ஒன்று, இந்த கடல் வழியான போக்குவரத்துகளுக்கு மிகப்பெரிய இடையூறுகள் வரும் என்பதால் பைப் லைன் இப்ப ரஷ்யாவிலிருந்து நேரடியாகவே எரிபொருள் குழாய்களை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள், கடல் வழி இல்லாமல் நேரடியாக செல்வதற்கு. ஆனால் ஒட்டுமொத்த, அதாவது இப்ப இன்னொரு ஆய்வாளர் கூறியிருக்கின்றார், இப்ப உடனடியாகவே எண்ணெயை எடுத்து விற்கிற அளவுக்கு அங்கு இல்லை. இனி போய் அங்கு முதலிட வேண்டும், திருப்பி கட்டு அமைக்க வேண்டும், உட்கட்டுமானங்கள் செய்ய வேண்டும், இனி உள்ளூர் ஆட்களை சமாதானப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் கம்பெனிகள் ரன் பண்ணும். இப்ப இலங்கையிலும் அதே நிலைமை தான் உங்களுக்கு. ஏனென்றால் ஒரு ஸ்டேபிள் வந்தால் தான் வேற யாரும் முதலீடுகளை செய்வார். அப்ப வெனிசுலாவை இப்படியே வைத்துக்கொண்டு எண்ணெய் எடுப்பது என்பது ஒருவர் கூறியிருக்கிறார், குளவி கூட்டுக்குள் இருந்து கொண்டே தேன் குடிப்பது போல. அதுக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் தேன் குடிச்சீங்கன்னா கொட்டு வாங்கி கொண்டே இருப்பீங்க. அப்ப அதே போலதான் அவர் கூறுகிறார் என்று சொன்னால் உடனடியாக இதுகள் எல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனால் ட்ரம்பின் இந்த இடைக்கால தேர்தலுக்கு இது ஒரு பூஸ்டாக இருக்கு. இப்போ நீங்கள் டொனால்ட் ட்ரம்புடைய அவர் கண்ணுக்குள் எண்ணெயை விட்டு எண்ணெய்க்காக காத்திருக்கிறார் என்று நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய இந்த எண்ணெயை விரும்புகின்ற எண்ணம் வெளிப்படையாக கூறிக்கொண்டு வருகின்றார். இந்த திட்டம் பலிக்கும் என்று நம்புகிறீர்களா? என்னென்று சொன்னால் இப்போதைய நிலையில் அதாவது உக்ரைன் தோல்வியை ட்ரம்ப் ஓரளவு ஏற்றுக்கொள்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் விடாப்பிடியாக நின்றாலும் அமெரிக்காவுக்கு தெரிகிறது தாங்கள் தோத்து விட்டோம் என்றது. அப்படி என்று சொன்னால் ஐரோப்பாவின் பாதுகாப்பை இனி அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பிரிக்ஸ், அதாவது அமெரிக்காவின் டாலர், பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் ஹென்றி கிசிங்கரும் சவுதி மன்னரும் 1974 உருவாக்கினது முடிந்து விட்டது. டாலர் மிக பாரிய சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவின் அந்நிய கையிருப்பை இவர்கள் கையாடியதால் பல நாடுகள் டாலரில் அந்நிய கையிருப்பை வச்சிருப்பதற்கு அஞ்சுகின்றன. உடனடியாகவே எல்லோரும் போய் வித்ட்ரோ பண்ணி கொண்டு வர முடியாது. அவங்க மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வரார்கள். ஈவன் சவுதி அரேபியா கூட இப்போது பயப்படுகிறது, சீனா பயப்படுகிறது. அப்ப இது ஒரு பொலிட்டிக்கல், அதாவது எக்கனாமிக்கல் சூசைட் என்று சொல்லலாம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய தவறான முடிவை எடுத்து விட்டார்கள், இந்த ஸ்வெப்டில இருந்து ரஷ்யாவை வெளியேற்றியது. அப்ப அவங்க அதற்கு மாற்றீடாக பெரிய பிரிக்ஸ் என்று கொண்டு வந்து தங்களுக்குரிய பணப்பரிமாற்றங்களை கொண்டு வந்து அதற்குள்ளால் தங்கள் வங்கிகளை இணைத்து இதற்கு பரவலாக ஒன்றை கட்டிக்கொண்டு போகிறார்கள். அப்ப டாலரை விழுந்து கொண்டு போகின்றது. அப்ப டாலர் ஒன்று பலவீனமாக போகின்றது. ஐரோப்பாவில் பாதுகாப்பு சிதைந்து கொண்டு போகிறது. அப்ப அமெரிக்காவுக்கு இப்போது நிலைமை என்னென்றால் தன்னை பாதுகாப்பதோ ஐரோப்பாவை பாதுகாப்பதோ என்ற நிலை. எனவேதான் ட்ரம்ப் சொல்லிவிட்டார், நீங்கள் 5% பாதுகாப்பு ஒதுக்க வேண்டும். அமெரிக்கா 900 மில்லியனை ஒதுக்கினால், 900 பில்லியனை ஒதுக்கினால் நீங்களும் 900 பில்லியனை ஒதுக்க வேண்டும் என்று ஐரோப்பா கூறியது என்றால் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அமெரிக்கா தன்னை பாதுகாப்பதற்கும் தனது பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கும் ரிசோர்சஸ் தேவை. முன்னே போல
மற்றவர்கள் உழைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் பேப்பரில் மணியை அடித்து விட முடியாது. முந்தைய அப்படித்தான் மற்றவர்கள் வேலை செய்கிறது, அமெரிக்கா பேப்பர்ல மணி அடிப்பார்கள். ஏன்னா அபற்ற காசை வச்சுத்தான் நீங்கள் அந்த நிலைமை மாறுகின்றது. அப்ப ரிசோர்சஸ் தேவை. அப்ப இப்ப இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ன்றது மேற்கு அரைக்கோளத்தை தாங்கள் வைத்திருக்கணும் என்று விரும்புகிறார்கள். மற்றதை இப்ப அமெரிக்க கண்டத்தை அமெரிக்காவின் பகுதிகளை அமெரிக்கா வைத்திருக்க, ஐரோப்பாவை ரஷ்யா வைத்திருக்கலாம், ஆசியாவை சீனா வைத்திருக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்ப ட்ரம்பின் கருத்தின் அடிப்படையில் அடுத்ததாக கனடா அல்லது கிரீன்லாந்து அல்லது கியூபா அல்லது மெக்சிகோ, பனாமா, இதுகள்லாம் அவற்றை இப்போது அடுத்த லிஸ்டில் இருக்கின்றது. அவர் மத்திய கிழக்கை பற்றி கவலைப்படுவதாக இல்லை. மத்திய கிழக்கை அவர் இப்போதைக்கு கவலைப்படுவார். இப்போதைக்கு அவர் நோக்கம் முழுக்க இது. மற்றது அமெரிக்காவுக்கு செல்கின்ற சட்டவிரோத குடியேற்றவாசிகளும் லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருந்துதான் கூடுதலாக செல்கிறார்கள். இப்ப இதுதான் அவற்றை இப்போதைக்கு பிரியோரிட்டியாக இருக்கின்றது. அப்ப இதன் மூலம் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆசிய பிராந்தியத்துக்கு சீனாவால் அடுத்த இலக்கு அவருடைய இலக்காக இருக்கின்றது. அப்ப ஐரோப்பாவிடமே அவர் விட்டுவிட்டார். நிக்கோலா மடுரோ கைது செய்து நியூயார்க் சிறையில் இருக்கின்றார். திங்கட்கிழமை நீதிமன்றம் கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வெனிசுவேலாவில் துணை அதிபர் பதவியேற்று அவர்தான் இப்பொழுது அதிபராக இயங்க வேண்டிய ஒரு நிலைமை. அது எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஒரு சீராக அந்த நிலைமைகள் போய்கொண்டு வருமா, அல்லது அங்கே வெனிசுவேலாவில் அந்த மக்கள் வெனிசுவேலன்ஸ் அவர்கள் எவ்வாறு இதை பார்க்கிறார்கள்? உண்மைதான். வெனிசுலா மக்களோட இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, உங்களுக்கு தெரியும், எந்த நாட்டிலும் எதிர்கட்சிகளும் இருப்பார்கள், ஆளுங்கட்சியும் இருப்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மடுரோ விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வீதிகளில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். எதிர்கட்சி உறுப்பினர்கள் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், அடுத்த ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தோரணையில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போதைக்கு இடைக்கால அதிபராக துணை அதிபர் பதவி வகிப்பார். அதன் பின்பாடி தேர்தல் நடைபெறும் என்றுதான் கூறப்படுகின்றது. ஆனால் அந்த தேர்தலிலும் அமெரிக்கா தனக்குரியவர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியை தான் அமெரிக்கா கடுமையாக மேற்கொள்ளும் போல் தெரிகிறது. அப்ப இப்போதைக்கு இப்ப ரஷ்யாவோ சீனாவோ அவர்களுக்கு இதில் பெரிதாக ஒரு இழப்புகள் என்று இல்லை. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஐரோப்பாவில் தான் அது கவனம் செலுத்துகின்றது. சீனாவை பொறுத்தவரையில் ஆசியாவில் தான் அது கவனத்தை செலுத்துகின்றது. அப்ப இதில் அடிபடப் போவது லத்தீன் அமெரிக்க நாடுகள். அப்ப லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று சொன்னால் இப்ப வெனிசுலாவை பொறுத்தவரையில் இப்ப லிபியாவில் ஈராக்கில் எவ்வாறு நடந்ததோ அதே போன்ற ஒரு நிலை தோன்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறுகிறார்கள். என்றால் ஏற்கனவே அங்கு வீதிகளில் துப்பாக்கிகளுடன் வெவ்வேறு குழுவினர் திரிவதாகவும் நாடு பிரிவடையலாம் என்றும். வெனிசுலாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட உக்ரைனை விட மிகப்பெரிய ஒரு நாடு. இப்ப அமெரிக்காவுக்கு தெரியும், இப்ப உக்ரைனுக்கு ரஷ்யா இறங்கி இவ்வளவு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல வெனிசுலாவுக்கு இறங்க முடியாது, அந்த அளவு பெரிய நாடு. அப்போ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு அண்டர்கவர் ஆபரேஷன் மூலம் தான் அதனை செய்ய முடியும். இப்ப இனி எதிர்வரும் காலத்தில் இப்போது அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான நிலைமையும் அங்கு காணப்படுகின்றது. அப்ப அமெரிக்கா ஒருவரை அங்கு நிறுத்தினால் அவர் எத்தனை நாளைக்கு அங்க பதவியில் இருப்பார், அல்லது இராணுவ புரட்சி நடக்கலாம் என்று இந்த நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த பூகோள அரசியல் நெருக்கடி காரணமாக அங்கு பல காலமாகவே ஒரு உறுதியற்ற தன்மை தான் காணப்பட்டு கொண்டு வருகின்றது. அவர்கள் மேற்குள்ள அமெரிக்காவுக்கு சார்பாகவும் போக முடியாது என்று சொன்னால் அவர்களின் உழைப்புகள் எல்லாவற்றையும் இவர்கள் உறிஞ்சி விடுவார்கள். அதுதான் அவர்களுக்குரிய ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தது. எனவேதான் கியூபா விடுதலை போராட்டம் கூட அவ்வாறு இருந்தது. இப்ப கொலம்பியா அடுத்தது தனது பாதுகாப்பை அதிகரிப்பதாக எல்லாம் கூறியிருக்கிறார்கள். பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, உங்களிடம் இப்ப புதிய டெக்னாலஜி இருக்கின்றது, ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அண்டர்கவர் ஆபரேஷன்ஸ், புலனாய்வுத்துறையின் நடவடிக்கைகள், உள்ளுக்குள் இருப்பவர்களை வாங்குவது, உள்ளுக்குள் இருந்தே சதி செய்வதை உங்களால் தடுக்க முடியாது. இப்ப சிரியா எவ்வாறு விழுந்ததோ அதே போலதான் வெனிசுலாவும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அப்ப அடுத்த எதிர்காலம் என்னென்று சொன்னால் வெனிசுலாவை பொறுத்தவரையில் இனி அங்கு ஒரு உறுதியான அரசு அமையும் வரை வெனிசுலாவில் யாரும் எந்த முதலீடுகளையும் செய்ய முடியாது. இப்ப வெனிசுலா மக்கள் இப்போது அதான் கொலம்பியா கொலம்பியாவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 2000 மைல்கள் இல்லை.
அந்த 2000 மைல்களையும் கொலம்பியா வந்து பலப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் வெனிசுலாவிலிருந்து மக்கள் இடம்பெயரலாம் என்ற, இனிமேல் அங்கே குழுக்களுக்கு இடையிலான மோதல், இன மோதல்கள் ஏற்படலாம் என்று. ஆனால் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் குறிவைத்து தாக்கியிருந்தது அமெரிக்கா. அவர் தப்பி விட்டார். சில சமயங்களில் துணை அதிபர் தனது கொண்ட்ரோலை, அதாவது துணை அதிபரும் இராணுவமும் வெனிசுலாவின் கட்டுப்பாட்டை முழுமையாக எடுக்குமாக இருந்தால் அடுத்த தேர்தல் வரையிலும் அங்கு ஒரு சுமூகமான நிலை ஏற்படலாம். இருந்தாலும் அமெரிக்காவுடன் அவர்களது உறவுகள் எவ்வாறு போகிறது என்பதை இப்ப திங்கட்கிழமை பாதுகாப்பு சபை கூடும். அதற்கு பிறகு இந்த அனைத்துலக சமூகத்தின் நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்கின்றன. என்றால் வெனிசுலாவால் தனியாக அமெரிக்காவை எதிர்க்க முடியாது. வெனிசுவேலாவுடைய இராணுவத்தினர் கூறுகிறார்கள் ஏகாதிபத்திய அடக்குமுறைக்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன காரணத்துக்காக இவ்வாறான ஒரு கருத்து? உண்மைதான். என்ன என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சரையும் குறிவைத்துத்தான் தாக்கினார்கள். அவர் ஏதோ அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டார். இப்ப துணை அதிபராக இருந்தாலும் அந்த அந்த ரெஜிம் என்று சொல்ற அந்த அரச அதாவது அரசு தலைவரை தான் அகற்றி இருக்கிறார்கள். அந்த சிஸ்டம் வந்து அவருக்கு அவருடைய சிஸ்டமாகத்தான் இருக்கின்றது. புதியவர்களை இவர்கள் கொண்டு வரும் மட்டும் அது ஏதோ ஒரு விதத்தில் முன்னே போல இவ்வாறு சிஸ்டம் இயங்கியதோ அதே ஒரு நிலையில் தான் இயங்க முடியும். ஆனால் அதன் தொடர்ச்சி வந்து மக்களின் கையில தான் தங்கி இருக்கின்றது. இப்ப மக்கள் பூர்ணமாக ஆதரவு அளிப்பார்கள் என்று சொன்னால் இந்த ட்ரம்பின் இந்த நடவடிக்கை வந்து ஒரு பலனற்றதாகத்தான் போகலாம். பிரேசில் எல்லையை மூடியிருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. இனி அர்ஜென்டினா இது தொடர்பாக வரவேற்றிருப்பது போல் தெரிகின்றது. நீங்கள் ஏற்கனவே பாதுகாப்பு சபை கூட போகின்றது திங்கட்கிழமை என்று நீங்கள் கூறினீர்கள். இருந்தாலும் ஏனைய உலக அரசியல் தலைவர்கள் என்ன கூறுகிறார்கள்? உண்மைதான். பெருமளவான அரசியல் தலைவர்கள் இதற்கு எதிராகத்தான் நிற்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட. ஆனால் அவர்கள் அந்த இரண்டு பக்கமும் ட்ரம்பையும் அதிகம் கடிந்து கொள்ளாமல் இதை அவர்கள் எதிர்ப்பதாக, அதாவது ஒரு நாட்டின் இறமையை மீறியதாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. இது ரஷ்யாவோ சீனாவோ அவர்களும் இதையே செய்தார்கள் என்று சொன்னால் நிலைமை தங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதாவது இப்ப நாளைக்கு சீனா வந்து தாய்வானை கைப்பற்றினாலும் ட்ரம்ப்க்கு சீனா விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்துக்கு ஏற்கனவே தெரியும் யார் முதலில் மீறியது என்று சொல்லி. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. எனவேதான் இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூறுகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகமும் அதனைத்தான் கூறியிருக்கிறார். ஒரு நாட்டின் இறமையை மற்றது அனைத்துலக விதிகளையும் அமெரிக்கா மீறி இருப்பதாக. அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் முன்னாள் அரசு தலைவர் வேட்பாளர் கமலா ஹாரிஸும் அதைத்தான் கூறியிருக்கின்றார். ட்ரம்பின் திட்டம் வந்து அது ஒரு ஸ்டண்டான இதே தவிர அது அரசியல் ரீதியாக ஒரு தோல்வியானதுதான் என்றும், இது இன்னொரு நாட்டின் அரசியல் தலைவரை கைது செய்தது வந்து அது ஒரு தவறான முன்னுதாரணம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். வெவ்வேறு நாடுகள், இப்ப ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இலங்கை அரசு கூட ஜேவிபி அதுக்கு எதிராக கண்டன அறிக்கையை தான் வெளியிட்டிருக்கின்றது. இந்தியாவும் அவ்வாறுதான். இந்தியாவில் பல இடங்களில் போராட்டங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ஸ்பெயினிலும் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நடவடிக்கைக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பலஸ்தீனத்தில் கூட இனி பலஸ்தீன அதிபரை கூட இஸ்ரேல் கடத்தி கொண்டு போகலாம் என்ற ஒரு அச்சங்கள் எழுந்திருப்பதாக கூட சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது வந்து உலகத்தை ஒரு மேலும், அதாவது 2026ஆம் ஆண்டு 25ஐ விட இப்ப இத்தாலி அதிபர் மெலோனி கூறியது போல இது வந்து இன்னும் மோசமாக இருக்க போகிறது என்பதை இந்த வருடம் பிறந்து 3 நாட்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு கலோபரமாக மாறிவிட்டது. அப்ப உலகத் தலைவர்கள் அனைவரும் கண்டனம் தெரிவித்தாலும் யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். எனவேதான் கூறுகிறார்கள், சட்டத்தை மீறி இருக்கிறாரா? நிக்கோலஸ் மட்ரோ அவர்களை கைது செய்ததும் நாடு கடத்தியதும் சட்டத்துக்கு முரணானதா? அப்படித்தான் சொல்லுகிறார்கள். இன்டர்நேஷனல் லோ எல்லாரும் அந்த வசனத்தை சேர்த்திருக்கிறார்கள். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகமாக இருக்கலாம், ஏனைய அரசு தலைவர்களாக இருக்கலாம். இப்ப ரஷ்யாவும் சீனாவும் அவரை விடுதலை செய்ய வேண்டும், அந்த அவரின் சொந்த மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அனைத்துலக மட்டத்தில் இதற்கு எதிரான எதிர்ப்புகள் மிக அதிகமாக கூடிக்கொண்டு வருகின்றது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக. ஆனால் இதை எவ்வளவு தூரத்துக்கு ட்ரம்ப் இதனை, ஏனென்று சொன்னால் சில ஆய்வுகளின்படி இந்த ட்ரம்பின் இந்த நடவடிக்கை சின்ன சின்ன நாடுகளை எதிர்ப்பக்கம் போகத்தான் தூண்டும்.
தங்கள் பாதுகாப்புக்காக. அதே சமயம் இந்த மல்டிபோலர் வேர்ல்டு என்று சொல்கின்ற முனைவாக்க இந்த உலக ஒழுங்கை மேலும் மேலும் இது பலப்படுத்தலாம். மேற்குலக நாடுகளை இது மேலும் பலவீனப்படுத்தலாம். உலகத்தின் ஏற்கனவே பொருளாதாரத்தால் சிதைந்திருக்கின்ற இந்த உலகத்தின் பொருளாதாரம் மேலும் சிதைவடையலாம் என்ற ஒரு அச்சம்தான் தோன்றியிருக்கின்றது. ஏனென்றால் இப்ப வெனிசுலாண்ட இந்த நடவடிக்கை இந்த நடவடிக்கை இப்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா oil பிரைஸ்ல இருந்து எல்லாம் கடுமையான மாற்றத்தை சந்திக்கலாம். அது பொருளாதாரத்தை பாதிக்கலாம், உற்பத்தியை பாதிக்கலாம் என்று உலகம் ஏற்கனவே ஒரு சப்ளை லைன் எல்லாம் குழம்பிய நிலையில் இருக்கின்ற உலகத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான. ட்ரம்பினுடைய நிர்வாகம் அங்கே அதை தாங்கள்தான் இயக்கப் போகிறார்கள் என்றால், எண்ணெய் உற்பத்தியையும் அவர்கள் கையாண்டார்கள் என்றால், அது அதிகமாக சந்தைக்கு வரும் பொழுது இன்னும் எண்ணெயினுடைய விலை குறையலாம் தானே. ஏன் நான் அதை கேட்கிறேன் என்றால், உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் உள்ள வளமுள்ள நாடு என்றால் வெனிசுவேலா என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா? அப்படி என்றால் இந்த மாற்றம் வருமா? விலைகள் மாற்றங்கள் வருமா? உண்மைதான். இப்ப வெனிசுலாண்ட எண்ணெய் வளத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 330 பில்லியன் பீப்பா எண்ணெய் இருப்பு இருக்கின்றது. உலகிலேயே இதுதான் அதிகம். அதாவது உலக எண்ணெயின் சுமார் 20% அங்குதான் இருக்கின்றது. ஏனைய எல்லா நாடுகளையும் கூட்டினால்தான் வரும். அப்ப அவ்வளவு. மற்றது எண்ணெயும் சிறந்த எண்ணெய், ஹெவி ஆயில் என்று சொல்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள் கூறியது போல இப்ப உளவு எரிபொருட்களை அமெரிக்கா விற்பனை செய்தால் எண்ணெய் விலை குறையலாம் என்றால், அமெரிக்கா விற்பனை செய்யாது. அமெரிக்கா அதனை அதிக விலைக்கு தான் விற்பனை செய்ய வேண்டும். ரஷ்யாவின் எரிபொருட்களை ஏன் அமெரிக்கா நிப்பாட்டுகிறது என்று சொன்னால், ரஷ்யா மலிவு விலையில் கொடுக்கிறது. அதை நிப்பாட்டி விட்டு தான் அதை விட டபுள் பிரைஸ். அதனாலதான் இப்ப ஐரோப்பாவின் நிறுவனங்கள் அனைத்தும் வீழ்ச்சி அடைந்தது. இப்ப ட்ரம்ப் ஏன் இதை நிறுத்தினா, சீனா டிஸ்கவுண்ட் பிரைஸில் வாங்குகிறது வெனிசுலாவிடம், இந்தியா டிஸ்கவுண்ட் பிரைஸில் ரஷ்யாவிடம் என்று வாங்குகிறது. அதனை நிறுத்திவிட்டு தாங்கள் அதை கையகப்படுத்தினால் இனி தான் சொல்வதுதான் விலை. முன்னர் உங்களுக்கு தெரியும், கோதுமை மாவு கூட அவர்கள் எக்ஸஸா இருந்தால் விலையை குறைக்க மாட்டார்கள், கடலில் கொட்டுவார்கள் தவிர விலையை குறைக்க மாட்டார்கள். அந்த விலையை அந்த அளவு தூரத்துக்கு தான் வைத்திருப்பார்கள். இப்போ மைக்ரோசாப்டாக இருந்தலாம், என்ன தொழில்நுட்பத்தை அவர்கள் கையகப்படுத்துவது. ஏனென்றால் அதனை தாங்கள் நிர்ணயித்த விலைக்கு அதை விற்பதற்கு. எனவேதான் ஏனைய நாடுகள் இப்ப சீனாவின் உற்பத்தி பொருட்களை அமெரிக்கா கடுமையாக எதிர்ப்பதற்குரிய காரணமும் அதுதான், தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய முடியாது என்று. இப்ப இந்த வருட சேல்ஸ் அறிக்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இலோன் மஸ்கின் டெஸ்லாவை விட பிவைடி, சீனாவின் பிவைடி விலை விற்பனையில் அதிகம் முன்னேறி இருக்கின்றது. அதாவது இதை ஓவர்டேக் பண்ணிவிட்டது என்று கூறுகிறார்கள். அதாவது டெஸ்லா 1.64 மில்லியன் கார்கள் வித்திருக்கிறது, பிவைடி 2.23 பில்லியன் கார்களை மில்லியன் கார்களை வித்திருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைமையை ஏனென்று சொன்னால், டெஸ்டாண்ட விலையும் பிவைடியின் விலையும் உங்களுக்கு தெரியும், ஆனால் தரம் மாறுபட்டது. அப்ப அவர்களால் நிர்ணயித்த விலையை விற்க முடியவில்லை. ஆனால் இப்போ இவற்றையெல்லாம் கைப்பற்றி விட்டால் இனி அவர்கள் நிர்ணயித்த விலையை விற்கலாம். அப்ப அவர்கள் நிர்ணயித்த விலையை விற்பதன் ஊடாக தங்களுக்குரிய வருமானத்தை எடுப்பதற்காக. சீனா தாய்வானை தாக்கலாம் என்று கூறுகிறார்கள். இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? ஏனென்றால் அங்கே வெனிசுவேலாவில் இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பார்வைகள் யாவுமே அங்கே. அதனால் இங்கே சீனா தாய்வான் மீது தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான். சீனா உங்களுக்கு தெரியும், சீனா தாய்வானை சுற்றி மிகப்பெரிய ஒரு படைத்துறை ஒத்திகையை அங்கு நடத்தி இருந்தது. அதன் பிற்பாடு அதுவும் டிசம்பர் மாதத்தில கடைசி பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அந்த சமயம்தான் அமெரிக்கா வெனிசுலா மீதான தனது தாக்குதலை திட்டமிட்டுக் கொண்டிருந்தது. இரண்டும் ஒரே இடத்தில் தான் ஒரே சமயம்தான் இடம்பெற்றிருந்தது. இப்போது சீனாவுக்கு இது அமெரிக்கா கொடுத்த புத்தாண்டு பரிசு என்று சொல்கிறார்கள். இனி சீனாவுக்கு, ஏனென்றால் அமெரிக்கா வெனிசுலாவுடன் நிற்கும் போது சீனாவுக்கு தாய்வானை கைப்பற்றுவதில் பெரிய பிரச்சனைகள் இருக்க போவதில்லை என்று கூறப்படுகிறது. எனவேதான் அமெரிக்காவின் ஆயுதங்கள் சென்ற எவர்கிரீன் என்ற கப்பலையும் மறைத்து அமெரிக்காவின் ஆயுதங்களை சீனா கைப்பற்றியிருந்தது கடந்த வாரம் தாய்வான் பகுதியில் வைத்து. அதாவது சீனாவின் மூலோபாய கொள்கைகளை வகுப்பவர்கள்
அமெரிக்காவுக்கு நன்றி சொல்வார்கள் என்று மேற்குலக ஊடகம் ஒன்று கூறியிருக்கின்றது இந்த நடவடிக்கையை. என்றால் அனைத்துலக மட்டத்திலும் இனி சீனா தாய்வானை கைப்பற்றியது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகாது, யாரும் அதை எதிர்க்கவும் முடியாது. என்றால் அமெரிக்கா அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பதால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அமெரிக்கா அதற்கு ஏதும் மாற்று திட்டங்களைத்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இப்போதைக்கு சீனாவை பொருளாதார ரீதியாக முதலில் முடக்குவது. என்றால் பொருளாதார ரீதியாக முடக்கினால் படைத்துறை ரீதியாக அவர்களை வெற்றி கொள்ளலாம் என்பது அவர்களின் எண்ணம். இப்ப உதாரணமாக நீங்க பார்க்கலாம், வெனிசுலாவையும் கூட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார தடைகளை விதித்து அங்கு இருக்கின்ற பல படைக்கலங்கள் கூட அதாவது அமெரிக்காவுடன் வாங்கின்ற F-16 விமானங்களுக்கு கூட உதிரிப்பாகங்கள் இல்லை. அவற்றில் பல தான் இருந்தன. அவ்வாறுதான் அவர்கள் செய்வதுண்டு. இப்ப சோமாலிலாந்தாக இருக்கலாம் அல்லது வெனிசுலாவாக இருக்கலாம், இதையும் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் சீனாவை பலவீனப்படுத்தலாமோ. சரி, நிறைவாக இப்ப உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கியோடு நிறைய நேரம் செலவழித்திருந்தார் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக. இந்த வெனிசுவேலாவினுடைய தாக்குதலில் நடந்தவுடன் உடனடியாக பூட்டின் அவர்கள் கூறியிருந்தார், நிக்கோலா மடுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளில் என்ன மாற்றம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ரஷ்யா தொடர்ந்தும் தாக்குதலை மேற்கொள்வதும் இவர்களுடைய இந்த போர் நிறுத்தத்தை புறக்கணிப்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்க போகிறது என்று நம்புகிறீர்களா? உண்மைதான் என்று சொன்னால் ரஷ்யாவுக்கு ஓரளவு தெரிந்து விட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய பிரதான நோக்கங்கள் இப்போது அதாவது மேற்கு அரைக்கோளத்தில் தான் இருக்கின்றது. அப்ப அடுத்ததாக அவர்கள் கியூபாவோ, மெக்சிகோவோ, கனடாவோ, கிரீன்லாந்து தொடர்பாகத்தான் அவர்கள கவனக்குவிவு இருக்கும். அதுக்கு அப்பால் மத்திய கிழக்கு. அப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் இவர்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவார்களே தவிர அதற்கு அப்பால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. எனவேதான் ரஷ்யா இப்போது ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கு கிட்டத்தட்ட அதை 90% அந்த துறைமுகத்தின் இயக்கத்தை ரஷ்யா முடக்கிவிட்டது. அது ஒன்றுதான் உக்ரைனுக்கு இருக்கிற கடல் பாதை. அப்ப அதனையும் முடக்குவார்களாக இருந்தால் உக்ரைன் முற்று முழுதாக பொருளாதார ரீதியாக உடைந்து விடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப பொருளாதார ரீதியாக உக்ரைன் வீழுமாக இருந்தால் உக்ரைனை கொண்டு நடத்துவதற்கு தொடர்ச்சியாக ஐரோப்பிய ஒன்றியம் நிதியை வழங்கி கொண்டிருக்க வேண்டிய நிலை இருக்கும். ஏனென்றால் உக்ரைன் பொருளாதாரம், அதாவது தொழில்துறை முற்றாக படுத்துவிடும் ஒடிசா துறைமுகத்தின் கைப்பற்றலாம். ரஷ்யா ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது உள்பகுதிகளுக்கும் ஊடுருவி கொண்டிருக்கின்றது. உக்ரைனால் இந்த அடுத்த 6 மாதத்துக்கு தாக்கு பிடிப்பதே கடினம் என்று உக்ரைன் முன்னாள் படை தளபதியே கூறியிருக்கின்றார். அப்ப இது புட்டினை பொறுத்தவரையில் புட்டின் அமெரிக்காவுக்கும் ஒரு செக் வச்சிருக்கிறார் என்றால், நீங்கள் மடுரோவை விடுதலை செய்ய வேண்டும். அப்ப இந்த அழுத்தம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அப்ப அதை தணிப்பதற்கு சில சமயங்களில் அவர் செலன்ஸ்கியை பலி கொடுக்கலாம் புட்டினிடம். இது பெரிய வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு ராஜதந்திர ஜியோபொலிட்டிக்கல் போட்டி. இதுல இன்றைக்கு நண்பர்கள் நாளைக்கு எதிரிகளாக மாறுகின்ற உலகமாகத்தான் இருக்கலாம். இப்ப ரஷ்யாவோட அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்தில் தான் ஒரு நட்புறவை பேணத்தான் விரும்புகிறது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த டிசம்பர் மாதம் கூட ரஷ்யாவின் அணி அமெரிக்காவுக்கு சென்றிருந்தது. அங்கு பேச்சுக்களை நடத்தியிருந்தார்கள். ஜெலன்ஸ்கியும் சென்றிருந்தார். அப்ப இந்த வருடம் முற்பகுதியில் போர் நிறுத்தம் வரும் என்றார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக அதை குழப்பிக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் முதல் கலைக்கின்ற எரிக் சொல்கையும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அட்வைஸ் வழங்கி இருக்கின்றார். நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை விட்டு இந்த போரை நிறுத்துங்கள், இல்லை என்று சொன்னால் 2025ஆம் ஆண்டு நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள், இந்த ஆண்டு காணாமல் போய்விடுவீர்கள் என்று. அப்ப ஐரோப்பாவும் வெல்ல விட முடியாது, அதுதானே பிரச்சனை. அதுதான். அப்ப வாஷிங்டன் போஸ்ட் ஒன்று சொல்லி இருக்கின்றது, அதாவது ஜெர்மனும் பிரான்சும் இரகசியமாக ஒரு போருக்கு தயாராகிறது என்று சொல்லி, அதற்கு போலந்து பால்டிக் பகுதியை தாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த போர் ஆயத்தங்களுக்கு இடையில் பூட்டின் எனக்கு ஒரு வரியில் பதில் சொல்லி இருக்கின்றார், நீங்கள் எல்லோரும் போருக்கு வரலாம், அதனால் நீங்கள் வரலாற்றில் இடம் பிடிப்பீர்கள், ஆனால் உலக வரைபடத்திலிருந்து காணாமல் போய்விடுவீர்கள் என்று.
அப்ப அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு இதைத்தான் மறைமுகமாக கூறியிருக்கின்றார். சிலர் இப்போது வெனிசுலா பிரச்சனையை கலைக்கும் போது சிலர் கூறுகிறார்கள், இப்போது தெரிகிறதா ஏன் வடகொரியா அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது என்றபடியால் தான் இவர்கள் கிட்டே போக முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. அதாவது இறமை என்பது எப்போதும் புனிதமானது. அது எப்ப என்று சொன்னால், உங்கள்கிட்ட எண்ணெய் இல்லாட்டி, எண்ணெய் இருக்குமாக இருந்தால் உங்களிடம் இறமை இருக்க போகுது. இப்போ நீங்கள் கூறியதுதான் சரி. இப்போ பாருங்கள், ரஷ்யா, அமெரிக்கா பிரச்சனைப்பட்டாலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுமாதிரி தான் இந்தியா, சீனா. இது தமிழ் தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதிரிகள் என்று நிரந்தரமாக நாங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஒன்றில் சரிவரவில்லை என்றால் அடுத்ததில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அதுதான் உலக நியதி. இதை புரிந்து இவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் ஈழத்தமிழர்களுக்கும் இதுவும் ஒரு வழி வரலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து வெனிசுவேலாவுடைய நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு, நாங்கள் அதிகமான தகவல்கள் வந்தால் நாளை சந்திப்போம். இல்லை என்றால் பழமை போல் செவ்வாய்க்கிழமை உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோர்களே நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.